Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple One Tarot in Tamil. So November 15 to 30 வந்து 16 to 30 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் ஏற்கனவே நம்ம 1 to 15 போட்டிருக்கோம் வீடியோ. Now 16 to 30 மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது? Let's see. Adjacent possibilities. உங்களுக்கான நிறைய கதவுகள் வந்து திறக்கப்படும். ஆல் டைட் அப். இப்போ வந்து நீங்க எல்லாமே வந்து உங்களை இறுக்கி கட்டி போட்டிருக்கு, எனக்கு எந்த பாதையுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கான பாதைகள் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ். அந்த திறக்கப்படும் கதவுகள் வழியா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சந்தோஷம் இருக்க போகுது. உங்க மன வருத்தங்கள் நீங்க போகுது. ஏஞ்சல் ஆஃப் லவ், கேரிங் கனெக்ஷன். ஓகே, சில பேருக்கு வந்துட்டு சில பேர் என்ன எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சப்போஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து தீரப்போகுது. பிகாஸ் இங்க ரெயின்போ இருக்கு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கான நிறைய வாய்ப்புகளும் வருது, பாசிபிலிட்டிஸ் வருது. ஓகேவா? ஸோ மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் 15 டேஸ் 16 to 30 நவம்பர். லெட்ஸ் see. Please put it. So November 16 to 30 எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு? Please put it. Yes, again 7 of cups. நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்க போகுது. 7 of swords and Hierophant. அதாவது இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா அகெயின் லவ்வர்ஸ், ரைட்? உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு உங்க லைஃப்ல. சில பேருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கலாம். உங்க பர்சனுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லை உங்க பர்சன் வந்து ஏமாத்திட்டு போயிருந்திருக்கலாம். ஓகே, பட் எனிகோ இல்லை கமிட்மெண்ட்டுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே என்ன பார்க்க முடியுது அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை போய் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் விரும்புகிற விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃபே இருக்கு. கொஞ்சம் பிடிக்கலாம், சம்டைம்ஸ் பிடிக்குது, சம்டைம்ஸ் பிடிக்கல, மாற்றி மாற்றி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்கள் லவர் வந்து உங்களை ஏமாத்துறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே ஹெரஃபன் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்கள் மேரேஜ் லைஃப்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்பிக்கை வந்து வரும். ஓகே, உங்களுக்கான கமிட்மெண்ட் வந்து வருமா வராதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? அதனால் நீங்கள் சில பேருக்கு கரியர் ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரலாம். சில ஆப்ஷன்ஸ் உங்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கலாம். அதனால் பணத்தை கொடுத்து வாங்குகிற ஆப்ஷனாக இருந்தால் கொஞ்சம் ரொம்பவே யோசிச்சுக்கோங்க, ஏமாற வேண்டாம். அண்ட் ஏன்னா இந்த நிறைய பாசிபிலிட்டிஸில் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் இன் டேக்கிங் டெசிஷன். சரியா? மைண்ட் ஆசிலேஷனாக இருக்குது அப்படின்னா அது சரியாக வராது. சரியான பாதையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. அண்ட் வாட் இஸ் தி 7 of swords? ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் விருப்பம் நிறைவேறும் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஓகே, அந்த மாதிரிலாம் தெரியுது. ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வர மாட்டேறீங்க, ரைட்? நீங்களா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதிலே இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. பட் எனிகோ நீங்கள் இங்கே ஹெரஃபண்ட் இருக்கனால ஒரு விழிப்புணர்வு, உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வரும். எஸ், சேரியட். எஸ், நியூ பிகினிங். 6 of swords. ஸோ எந்த பாதையில் போனால் ஒரு வாழ்க்கை வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு டைரெக்ஷனை நோக்கி போக போகிறீங்க கண்டிப்பாக. சில பேருக்கு ஏதோ ஒரு ட்ராவல் தெரியுது. ஒரு நீங்கள் டெம்பிள் போகலாம், இல்லை குருமார்களை பார்க்க போகலாம். வா, சூப்பர். அண்ட்
ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது, உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங். சில பேருக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு நல்ல பொசிஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ அது உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் டவுட் பண்ண தேவையில்லை, யூனிவர்ஸை நம்பி நீங்கள் அதில் வந்து இறங்கி செயல்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கிடைக்கிது, ஓகேவா? ஸோ இந்த 15 டேஸில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து கிளியராக செக் பண்ணிவிட்டு அந்த டைரெக்ஷனில் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ what about guidance for you? Again moon, குழப்பம் குழப்பம் மேசராசி. oh my god, குழப்பம். நியூ பிகினிங் ஆரம்பிக்கிறதுல ஒரே போராட்டம் போராட்டம். ஸோ ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஒரு நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம், நியூ லவ் ரிலேஷன்ஷிப் வரலாம். பட் என்னைக்கோ உங்களுக்கு அதில் ஒரு குழப்பம், மன போராட்டம். ஸோ பாருங்க, பிகாஸ் யூ ஆர் ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட். பாஸ்டில் நடந்ததையே நினச்சி நீங்கள் உங்கள் மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்க மாட்டீங்க, ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறீங்க, ஓகே? ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். பாஸ்டில் நடந்த நிகழ்ச்சியை வந்துட்டு விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலுமே அந்த தாக்கம் அது மாதிரி தான் இருக்குமோ மீதி அப்படின்ற ஒரு எண்ணம், ஓகேவா? ஒரு குழப்பம் வருது, நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் பேலன்ஸ்டாக வைங்க, ரைட்? ஸோ உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல் வரதை பார்க்க முடியுது. கரியராக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ வாட் அபவுட் யுவர் லவ் லைஃப்? இஸ் அகெயின் பார்த்தோம், யூ டிசர்வ் லவ், சரியா? உங்களுக்கு சூட்டபிளான வா காலிங் யுவர் சோல்மேட். ஸோ மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுடைய சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணணும்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு வரும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.